இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் வந்து இந்த பாலினாமியலில் வந்து என்னங்கிற இந்த வேல்யூஸ் வந்து கொடுக்கல. இதை வந்து என்னென்னு நம்ம ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் 3.8 10th மேக்ஸில் செகண்ட் சம். ஃபஸ்ட்டு வந்து இதை இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிடுவோம். இங்கே வந்து 36 எக்ஸ் பவர் 4 இருக்குது. இதை வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு 36 வரும்னா 6 எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ 6x², ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 36 எக்ஸ் பவர் 4 கிடைக்குது. இதை கேன்சல் அவுட் பண்ணோன்னா ரிமைனிங் வந்து கீழே இறக்கணும். -16 x³ + 61 x² வரும். இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். 12 x² வரும். இப்போ -16 வரணும்னா நம்ம வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னா 5. இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால -5x. எக்ஸையும் x² மல்டிப்ளை பண்ணால் தான் x³ வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணுன்னா என்ன வரும்னா -16 x³ + 25 x² வரும். திருப்பி வந்து நம்ம ரிமைனிங் இப்போ வந்து ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணோன்னா ரிமைனிங் என்னன்னா 36 x² வருது. இந்த நெக்ஸ்ட்டு உள்ள அந்த ரெண்டு டேர்மை வந்து கீழே இறக்கணும். என்ன வரும்னா -mx + n வரும். இப்போ என்ன பண்ணணும்னா 12x² வந்து இங்கே போட்டுட்டு அப்போ -5xையும் -5xையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா -10x வரும். அதோட என்ன பண்ணணும்னா இந்த 36 வரணும்னா எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ +3ஆல் வந்து இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 36 x² வரும். அப்புறம் -13x வரும் +9 வரும். அப்போ வந்து இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால இதோட ரிமைண்டர் என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். இப்போ நம்மளாக கம்பேர் பண்ணிக்கிறோம். எம்மோட வேல்யூ என்ன வரும் 13 வரும். என்னோட வேல்யூ வந்து 9 வரும். இப்போ வந்து எப்படி செக் பண்ணணும்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் நமக்கு கிடைச்ச அந்த கோஷன்ட் இருக்குல்ல அதை வந்து டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு இந்த ஆன்சர் வருது. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த என்னோட வேல்யூஸ் வந்து கரெக்ட்.